ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்யணும் பொருட்கள். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, கேரட் 1 கப், குடமிளகாய் 1/2 கப், பெரிய வெங்காயம் 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி 1 கப் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையான அளவு ஆயில், கடுகு உளுத்தம்பருப்பு, கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 3 போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடலாம். நமக்கு எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் தேவைன்னா போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கலையே அதை போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு கேரட் போடுங்க. தேவையான அளவு இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கிக்கோங்க இதில் மாவோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நேரத்தில் காஞ்சதும் ஆயில் விடுங்க. இப்போ பணியாரத்துக்காக கலக்கி வச்சுருக்க மாவு ஊற்றுங்க. பணியாரம் திருப்பி போடுங்க. பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் காரம், பச்சை மிளகாய், வரமிளகாய் எதுவுமே போடலை. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.